ஸோ ரீவைண்ட் 2024ல நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு மீம்ஸ் 2024 இந்த மீம்ஸ் 2024 இந்த வருஷத்தை அப்படியே திருப்பி பார்க்க உருட்ட அலச காய போட என்னோட நம்மளுடைய டாக்டர் சுஜித். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம்? எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? சோ சுஜித் ஆஃப்டர் அ லாங் டைம் சேனலுக்கு வந்திருக்காப்ல. ஒரு கவர்மெண்ட் டாக்டராக, அரசு மருத்துவராக, சைக்காலஜிஸ்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க சுஜித். ஆமா, நம்மள பிரியாணி மேன் மாதிரி, சங்கிலி மேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆகலான்னு பார்த்தேன். போதும்பா, முன்னாடி வச்சவங்க வாழையே கொலையா காய்ச்சி தொங்குது. இப்படி இந்த மாதிரி புல்லிங் ஹவுஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறியே, நாளைக்கு உன் பேஷண்ட் உன்னை பார்த்தாங்கன்னா என்ன நடப்பாங்க? பரவாயில்ல, அவர் வந்து இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ற ஆள் கிடையாது, ஆளை பார்த்து பேசுறவர் கிடையாது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பட்டு கோட்டையில வல்லாரலேயே வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா, அது மிகப்பெரிய விஷயம். சூப்பர். மீம்ஸ் 2024 நேத்து கூட வேற ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த உருட்டு 2024 நீங்களும் சுஜித்தும் சேர்ந்து பண்ணுவீங்க, கண்டிப்பா இந்த வருஷமும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச் அந்த மாதிரியான கைண்ட் வேர்ட்ஸ்க்கு. ஸோ இன்னும் எங்களை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறீங்க, இன்னும் எங்களுக்கு இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, நாங்க கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு தான் எங்களை இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சுட்டு வரணுங்கிற காரணங்களை ஆதாரத்தோட அப்லோட் பண்ணுவோம். நம்மள பார்த்துட்டு நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவோம். நான் ரேண்டமா ஏதாவது கடைக்கு போறப்ப அப்பெல்லாம் கூட இந்த படத்துல வர மாதிரி உன்னால முடியும் பாஸ்கர், உனக்குள்ள இருக்கு பாஸ்கர் அப்படின்ற மாதிரி ஏன் கிச்சடி இப்பெல்லாம் பண்றது இல்ல? நாங்கெல்லாம் பாப்போம், நீங்க என்ன நீங்க பண்ணுங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் கேபிஐல அதெல்லாம் பண்ணா கூட என்னோட பேரு அதெல்லாம் பெருசா நிறைய பேருக்கு தெரியாது. பட் கிச்சடியில பாத்துட்டு சுஜித் அப்படின்றது, இந்த கமெண்ட்ல வந்து சுஜித் சூப்பர் அப்படின்றதெல்லாம் வந்து ஆக்சுவலா எனக்கு இது வந்து ஒரு நல்ல ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. சோ இது என்னைக்குமே நம்ம விடுறதா கிடையாது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்றோம். கண்டிப்பா இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. சூப்பர். சோ இந்த வருஷத்த ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்குது. சோ இது வந்து மீம்ஸ் மூலமா அணுகலாம் அப்படின்றது மட்டும் தான் பேட்டர்னே. சோ எப்படி எல்லாம் வந்துச்சு, சோ மேபி சில விஷயங்கள் கூட மறந்து போயிருக்கணும். அந்த ஜனவரியில் நடந்தது இப்போ ஞாபகம் இருக்காது, அதனால நம்ம ரிவர்ஸ்ல இருந்தே போவோம். கம்ப்யூட்டர் ஜி ஸ்பீக்கர்ல போடுங்க. ஓகே சுஜித், இந்த வருஷத்துல நடந்த முக்கியமான ஒரு சக்தி பரிமாற்றம், அன்னபூரணி தாயோட சக்தி பரிமாற்றம் ஒரு முக்கியமான மொமெண்டாக 2024ல நடந்துச்சு. அதனால அவங்கள வந்து நம்ம ட்ரோல் பண்ணி அவங்க சாபத்துக்கு ஆளாக வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க ஏதோ நான் சாதாரணமா கோவப்படுறேன், சாதாரணமா கத்துறேன், ஆக்ரோஷப்படுறேன்னு நினைக்கிறீங்க. இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் பாராட்ட மட்டும் செய்யணும்னு நினைக்கிறேன். என்னதான் அன்னபூர்ணி அம்மாவை நிறைய பேர் ட்ரோல் பண்ணாலும் அவங்க பிசிக்ஸ்ல ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு பட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஒன் ஃபார்ம் இன்டு அனதர் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு என்ன ஒரு 4-5 அட்டெம்ப்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கரெக்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். கஞ்சிக்கே லாட்டரி கைக்கு பேட்டியோ. அதுல முக்கியமாக ரோஹித் யாருன்னா, அவரோட பழைய அந்த கணவரோட அந்த வெர்ஷன் தான் இந்த ரோஹித். அதாவது அவர் இருக்கிறப்பவே அவர் இறந்தாலும் இப்ப புது ரோஹித் வந்து ஆல்ரெடி அந்த உள்ள புகுந்துருச்சு அப்படின்னு அந்த வீடியோல சொன்னாங்க. அதை கேட்டுட்டு எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்துருச்சு. இல்ல, என்னோட கனவு அரசு தான். நான் போட்டிருப்பேன் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா, அரசுவின் பரிணாமம் அப்படின்னு. பட் இத சன் நியூஸ் மாதிரி நம்ம சொன்னா ஏதாவது ஆயிரம். பட் சன் நியூஸ் மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் லெவல் சேனல் வந்து ஒரு தரம் வாய்ந்த சேனல் அப்படின்னு இன்னும் மக்கள் நம்பிட்டு இருக்கிறவங்க இந்த சக்தி பரிமாற்றத்தை லைவ்ல எதுவும் காட்டிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு. நீங்க மீம்ஸ் ரீவைண்ட வருஷத்துக்கு ஒரு நாள் போடுறீங்க, அவங்க டெய்லி போடுறாங்க. அவ்வளவுதான் சன் நியூஸ்க்கும் நமக்கு இருக்க டிஃபரன்ஸ். முழுசாவே அரசோட ஒரு பரிணாமமா வெளிப்பட ஆரம்பிச்சேன். அதை எங்களோட பக்தர்கள் எல்லாமே உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அவருமே சாதாரண சாமி இல்லையா, ரொம்ப ஸ்பெஷல் சாமியா. ரைட். சோ இந்த ஈவெண்ட் வந்து ஆன் த ரேட் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் 1 to 10 இந்த சக்தி பரிமாற்றம் இந்த 2024ல நீ எவ்வளவு ரேட் பண்ணுவ? சக்தி பரிமாற்றம் வருஷம் ரிலீஸ் ஆகிறதுனால அந்த அளவுக்கு நமக்கு ஹைப்பா இல்ல. சோ ஒரு 5 அப்படின்னு சொல்லி. நீங்க வந்து ஒரு 3வது கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கறது தான் எல்லாரோட கேள்வியுமா இருக்குது. இல்ல, எல்லாரோட கேள்வி இல்ல, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எங்களோட போன் எடுத்து பாருங்க வாட்ஸ்அப்ல. அதாவது அம்மாவை தனியா பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு, இப்ப அம்மாவையும் ஐயாவையும் பார்க்கும்போது எங்களுக்கு முழுமையா இருக்கு, அம்மா அப்பாவையே பாக்குற ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறாங்க. என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கமா, எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதா? ஐயோ ஐயோ. ஓகே, அடுத்த வைரல் ஸ்டார்
த மொமெண்ட் இந்த வருஷம் வந்து என்னைய மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து மனதளவுல ரொம்ப ஹராஸ் பண்ண ஒரு கேரக்டர் யாருன்னா சசிகுமார் இல்ல, இந்த பக்கம் இருக்கிற திவாகர் பிபிடி. வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லுங்க, எல்லாரும் அப்படிதான் கூப்பிடணும்னு அவர் ஆசைப்படுறாரு. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். வெறும் ஒரு தர்பூசணி வாட்டர் மெலன் வச்சுட்டு சூர்யா பண்ணதை இப்படி இப்படின்னு ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு மனுஷன் பண்ணி அது வைரல் ஆகி அது நீங்க எல்லா மேடையிலும் ஏறி விஜய் டிவி அது இதுன்னு ஊர்பற்ற எல்லாரும் மேடையும் ஏறிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இதை பத்தி எங்க வாட்டர்மெலன் வந்து கம்மி விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு நானும் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா கஷ்டப்பட்டு ஆடிஷன் எல்லாம் போய் இந்த ஷோஸ்க்கு எல்லாம் போயிட்டு ரீச் ஆகிறத விட இந்த மாதிரி ஒரே ஒரு இதை வச்சுட்டு அப்படின்னு பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பிசியோதெரபிஸ்டா அவர் ஆக்சுவலா நல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு, ரொம்ப ப்ரொஃபஷனலா நடந்துட்டு இருந்தாரு, நானும் பாத்திருக்கேன். 1 2 3 4 5 6 ஒரு பேஷண்ட பார்த்தா எவ்வளவு கிடைக்கும்? 500 ரூபா தான் கிடைக்கும். அதே பிரச்சனை தான் எங்களுக்கு. ஆனா இப்போ ஒரு இன்டர்வியூக்கோ எதுக்கோ போனா எவ்வளவு கிடைக்குது? நான் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு பேமெண்ட் வாங்கிக்கிறேன், அது தப்பு இல்லை. நம்மளோட உழைப்பு இருக்கு, போறோம், நம்ம அலைகிறோம், அலைச்சல் இப்படி பண்ணா இப்ப நீங்க பாருங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு பிசியோதெரபி கொடுக்கறதுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு, அவங்கள டயக்னோஸ் பண்ணி அதை ப்ரொமோட் பண்றதுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுக்கணும். ஆனா அவ்வளவுதான், இதை நான் எல்லா இடத்துலயும் பண்றேன், எனக்கு வருது அப்படின்றாரு. மக்களை தான் நம்ம குத்தம் சொல்லணும். பட் டேலண்டே இல்லாத ஒரு மனுஷன் 2024 பெரிய ஸ்டார் ஆக முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி இருக்கிறாப்ல. சோ அந்த வகையில இவர் மட்டும் ப்ரூவ் பண்ணல, 2022 இருந்து டேலண்ட் இருந்தா கண்டிப்பா பெரிய ஆள் ஆக முடியாது. டேலண்ட் இல்லாத ஆண்கள் தான் வந்து ஈஸியா, அதாவது அவங்கள கலாய்க்கிறதா நினைச்சிட்டு அவங்க கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், என்ன வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப நாளா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. சோ இவர் வந்து அதோட பை ப்ராடக்ட் தான். இவருக்கு முன்னாடியே நிறைய பேர் இருக்காங்க வந்துட்டாங்க. பட் இவர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா நம்ம கண்ணில் படுறாரு, ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியல. 2025லயாவது இவரை தயவு செஞ்சு கூப்பிட்டேக்கி காட்டாதீங்க. இந்த மீம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மீம். இந்த வருஷத்துல தமிழ் சினிமாவுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு மீம். சேனாபதி ரிட்டர்ன்ஸ் 2 days to go வர்றப்போ இப்படியாப்பட்ட மீம் வந்துச்சு. அதை நான் அப்பவே ஷேர் பண்ணி வச்சிருந்தேன், சேவ் பண்ணி வச்சிருந்தேன். இது நீ இப்படி ஆகும் நினைச்சு பாத்தியா? இப்படிதான் இருக்கும் நீ எதிர்பார்த்தியா? இல்ல, அதாவது சில பல இதெல்லாம் இருந்தது. பட் இந்த அளவுக்கு இந்தியன் 2 மோசமா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்தது. இந்தியன் 2 எடுத்து வைக்க சொன்னாக்கா இவனுங்க அன்னியன் 2 எடுத்து வச்சிருக்காங்க. அன்னியன் படம் எதுக்கு வந்தோம். ஆனா அது இந்தியன் பிரான்சைஸையே அசிங்கப்படுத்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பாக்கல. நீங்க எப்படி, உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? நான் வந்து அந்த வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன், FDFS போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு. டிக்கெட் நீங்க தானே போட்டீங்க? படம் நல்லா காசு அனுப்பாம போயிட்டாதீங்கடா ப்ளீஸ்டா. அதாவது ப்ரொடியூசருக்கு கூட அவ்வளவு பயம் கிடையாது, போட்ட காசு திரும்பி வருமா, படம் நல்லா இல்லைன்னு இவருக்கு டிக்கெட் காசு அனுப்ப மாட்டேன் பயந்துட்டு இருக்கு. அப்படி பாப்பா நம்ம வேற கமல் கண்ணி விக்ரம் எல்லாம் வேற ஓடிடுச்சு, இனிமே அவ்வளவுதான், எங்க தலைவருக்கு எல்லாமே 100 கோடி தான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். அதேதான், ஒரு கமல் ஃபேனா அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா ட்ரெய்லர் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு முடிவு பண்ணிட்டேன், ஓகே இது தேராது. நான் நினைச்சேன் இந்த மாதிரியான கோமாளித்தனம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த கமலும் பிரகாஷ் ராஜும் ஒரு மீம் அடிக்கடி விளையாடும், நீங்க இருந்தும் எப்படி அப்படின்ட்டு ஒரு மீம், அந்த வேட்டையாடு விளையாடு ஒரு சீன் கூட. அது வந்து என்ன, இவங்க 2 பேரையும் பார்த்து கேட்டுக்கிற மாதிரி, நீங்க இருந்து எப்படிங்க அப்படின்ற மாதிரிதான் கேட்கணுன்ற மாதிரிதான் இருந்துச்சு. அதான் வேண்டாம் வெறுப்புக்கு, அதாவது படத்தை எடுத்து முடிக்கணுமேனு ஏதோ ஒரு பிரஷர்ல என்னென்னத்தையும் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. பட் இதுக்கப்புறமா சங்கர் அவர்களுடைய படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அந்த முடிவுக்கு வர முடியும். இல்ல நிஜமாவே அவர் இப்படி ஆயிட்டாரா, இல்ல இந்த படம் மட்டும் அப்படியான்னு பாக்கணும். பட் ஒரு மக்கள் நீதி மையம் ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் தயாரா இருந்தேன். அப்பயுமே இது ரொம்ப பாதிச்சுது. நான் வந்து சிவகங்கையில பார்த்தேன். நான் அப்பதான் இந்தியாவுக்கு வந்தேன். கிட்டத்தட்ட எங்க ஃபேமிலி, பெரியப்பா, அது என் தங்கச்சி ஃபேமிலி, தங்கச்சியோட குழந்தைங்க, எங்க வீட்டுல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு சினிமாவுக்கே வராத சில பேர், எங்க அம்மா தியேட்டருக்கே வராது, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு வா அப்படின்னு எல்லாரும். எங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்தை தூக்கிட்டாங்க, இன்டர்வல் தூக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு முடியல. நிம்மதியை தூங்கல நீ. இது ஒட்டுமொத்த இந்த வருஷத்தோட ஒரு அவ்வளவுதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க.
அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க, அவ்வளவுதான். அதாவது விக்ரம்னு ஒரு படம் நடிச்சு ஒருத்தர், சித்தா அப்படின்னு ஒரு படம் நடிச்சு ஊரே கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒருத்தர், 2 பேரையும் மொத்தமா க்ளோஸ் அப்படின்ற அளவுக்கு முடிச்சு விட்டோம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு இன்சிடென்ட், அதுவும் ரொம்ப ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட். என்னை யாரும் வந்து அஜித்தே அப்படின்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு அஜித்தே ஒரு கைப்பட ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு. சோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அஜித்தே ஃபேன்ஸ் வந்து ஏகப்பட்ட இடத்துல ஒரு 2 உரண்டை எழுத்து வச்சிருந்தாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, எனக்கு அந்த லெட்டர் படிக்கும் போது இப்ப நீங்க சொன்னீங்களே கா அப்படின்னு, இவரு பம்மல் கே சம்பந்தத்துல சொல்லுவாருல்ல, வேற யாராவது கேட்டா கூட அப்படின்தான் சொல்லுவேன். அதுல கூட கல்யாணம் வரக்கூடாதுன்ற அளவுக்கு அதுக்கு ஒரு பீப், டெக்ஸ்ட்ல ஒரு பீப் போட்டு அதை சொன்ன அளவுக்கு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். தடையே வந்தாலும் தடையே இல்லாம ஓட்டி போய்கிட்டே இருப்போம். நிஜக்கடவுள் தன்னை கடவுள்ல அட்ரஸ் பண்ண சொல்ல மாட்டேன். ஆமா, கரெக்ட் இல்ல? இதுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த பீமுக்குள்ள. நிஜக்கடவுள் என்னைக்கு நான் தான் கடவுள்னு அட்ரஸ் பண்ணிச்சு. அதான் கரெக்டா பார்த்தேன். நான் சாமி இல்ல அப்படின்னு சொல்ல, நீ சாமி தான் சாமி அப்படின்னு நீங்க என்ன வேணா சொல்லலாம். இனிமே கடவுளே அப்படின்னு பாட்டு கேட்டாலே நாங்க அஜித்தே அப்படின்னு தான் சொல்லுவோம்னு உறுதிமொழியோட. ஆனா வருஷம் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருது இல்ல? ஆனா இது கொஞ்சம் ஓவரா போச்சு. ஆமா, வலிமை அப்டேட், விடாமுயற்சி அப்டேட். ஆனா இந்த கடவுளை அஜித்தே வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு இடத்துல நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் பண்ணி அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா ஆயிடுச்சு. மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடவுளே அஜித்தே, என்ன கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே, இதுதான் சமமீம் எனக்கு பிடிச்சதுல. இது வரைக்கும் எந்த கடவுளாலும் நம்ம பண்ணிருக்கா? ஆனா எங்க கடவுளே அறிக்கை விட்டுருக்காரு. நீ டெய்லி போய் கடவுளை கூப்பிடுறோம், என்னைக்கு அறிக்கை விட்டுச்சு? என்னாவது செவிப்படுத்தி கேட்டுச்சா? இன்னைக்கு மாதிரி என் கடவுளே ரெஸ்பான்ஸ் விட்டுருக்கு. அந்த வகையில வந்து இவர்தான் என்னைக்குமே ஜென்டில்மேன் கடவுள். அவரு சொன்னா கோச்சிக்க மாட்டேன்ல, சொல்லு. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா, கடுப்பா. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற அன்னைக்குதான் பாக்குறேன். படம் வந்து பொங்கல் ரிலீஸ். அப்போ வந்து ரம்யா சுப்பிரமணியம் ஆன்போர்டுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ற இந்த தைரியம் வந்து விடுதலை 2 படம் வந்து 5 நாளைக்கு முன்னாடி டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. இவங்க 20 நாளைக்கு முன்னாடி இப்பதான் ஆன்போர்டு, வாமா வந்து நடிச்சு கொடுத்துட்டு போமா அப்படின்ட்டு எடுப்பாங்க போல. அருமையான ஒரு விஷயமா இருக்கு. பட் அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணிருக்காரு, நிறைய லுக்ஸ் எல்லாம் நல்லா மாறி இருக்கு. கொஞ்சம் ப்ராமிசிங்கா தான் இருக்கும்னு நம்புவோம். இது வந்து என்னை ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு. ஊரே தேடிக்கிட்டு இருக்கிறாருன்றாங்க, எங்க இருக்கிறாருன்னா சிபிஐ வந்து இருக்கிறாருறாங்க. ஆனா ஒரு மனுஷன் போஸ்டர் அடிச்சு QR கோட் போட்டு நீங்க இங்கதான் பாருங்க அப்படின்றாங்க. அதுதான் கரெக்டா போட்டிருக்கிறாங்க. செய்க தரமான செய்க. க்ளூ கிடைச்சாலே போது குற்றவாளி. QR கோட் பவர் ஆஃப். ஆனா கடைசி வரைக்கும் அந்த லொகேஷனை கண்டுபிடிக்கவே முடியலையா? இல்ல அப்படி ஒரு லொகேஷனே இல்லையா? இதுக்கு இந்த வருஷமாவது நான் வந்து விடை தெரிஞ்சிடும் கைலாசா எங்க இருக்குன்னு பார்த்தா 2025க்கும் வெயிட் பண்ணும் போல நம்ம. அது மட்டும் இல்லாம கீழே பார்த்தா +1 போட்டு ஒரு வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்கு. அது எங்க இருக்குன்னு தெரியல. +1னா அமெரிக்கா வரும். அமெரிக்கா பக்கத்துல அதுக்குள்ள இருக்க, ஏன்னா அதுக்குள்ள எதுவும் இருக்கா எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் பார்த்தா அமெரிக்கா பக்கத்துல இருக்க ஒரு தீவா அப்படின்னு தான் இப்ப எனக்கு தோணுது. இருக்கலாம் போல. இந்த ரொனால்டோ எல்லாம் தனி தீவு வாங்கியிருக்காருன்ற மாதிரி இந்த தீவு எங்க இருக்கு? தைரியமா ஒரு மனுஷன் போட்டு, ஐயா சாமி எங்க இருக்கிறீங்க சாமி, QR கோட ஸ்கேன் பண்ணா ஏதாவது வீடியோ வருமா அப்படி? சாம்பார் ஆப் எனக்கு. அடுத்ததாக இந்த வருஷம் ஒரு முக்கியமான ஒரு டயலாக் எதுனா, இதோ இந்த டயலாக் தான். யோ முச்சது நான் தான்ட்டு. நான் வந்து இந்த படம் பார்க்கல, ஆனா பார்க்கலான்னு ஒரு ஐடியால இருந்தேன். இவங்க வழக்கமா இப்படிதான் எல்லா படத்துக்கும் சொல்லுவாங்க, நம்ம பொறுமையா பார்ப்போம், அப்புறமா நாம அந்த கேட்டகரி வந்துருவோம். நீங்க திட்டின அளவுக்குலாம் அந்த படம் அவ்வளவு மோசமா இல்லப்பா அப்படின்னு நம்ம OTTல பார்த்துட்டு சொல்லலான்னு பார்த்தேன். இந்த மீமை தெரியாதனமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகும். நீங்கள எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணி
ஆனா இதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அதுல கீழே இருக்கிறவரையோட படங்கள் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் லைட்டா கோவம் வரும். ஆனா படத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்துருவாரு. கொடுத்த உடனே அந்த பிரச்சாரத்துக்குலாம் உங்களுக்காக தாங்க நான் வாழ்றேன், என்னுடைய மொத்த வாழ்க்கையுமே அந்த மாதிரி பேசிடுவாப்ல. பேசினோடனே இவரை போய் எப்படி மக்கள் வந்து இப்படி திட்டுறாங்க, இவரை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும்னு தோணும். ஆனா மேல ஒருத்தர் இருக்காரு, அவரு பேசின கான்பிடன்ஸுக்கும் அவரு கொடுத்த பில்டப்புக்கும் அவருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பஞ்சாயத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோவை பிடிக்கலன்னு கலாய்ச்சி நான் பார்த்திருக்கேன். இந்த 5 படம் அப்ப டைரக்டர் ஓவர் கான்பிடண்டா பேசினாருன்னு நான் கலாய்ச்செல்லாம் பார்த்திருக்கேன். பட் ஒரு ப்ரொடியூசர் அவர் அதுக்காகவே படம் ஓடக்கூடாதுடா, இல்ல அவரை வச்சு செய்யணும்டா அப்படின்னு ஒரு மீம் சமூகம் மாறி நான் வந்து இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். 2024 தான் எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் நடந்திருக்கு. சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. எனக்கு நம்ம அவரோட கான்பிடன்ஸ்ல நமக்கு ஒரு 10% வாழ்க்கையில இருந்தா போதும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில நம்ம எங்கேயோ போயிடும். கையில இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். சரிங்களா? அதுக்கு அவ்வளவு காஸ்ட் வேணுமே, அப்பதான் கான்பிடன்ஸ். இருந்தாலும் டிசம்பர் மாசம் எப்போ அந்த வெற்றி விழான்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். சக்சஸ் மீட் பேன் இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட். அதான் இந்த பாஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து என்ன எத்தனை கோடி எல்லாரையும் கூப்பிட்டு வரேன்னாரு. பேன் இந்தியா ஹிட். ஆமா, எல்லா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு இங்க நடக்கும். சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கோங்க. திருப்பி கொண்டு வரேன், நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன். தேங்க்யூ. இந்த வீடியோவை பத்திரமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் நாங்க அடிக்கிறோம் 2 மில்லியன். 2 மில்லியன் ஸ்ட்ரைட்டா ஜம்ப். இந்த படத்துக்கு உண்டான சூன்யமே இந்த ஒரு விஷயத்துல தான் ஆரம்பிச்சது. சவுண்ட் நல்லா கரெக்டா போட்டிருக்காங்க. என்னால தாங்க முடியல. இப்ப நினைச்சாலுமே எனக்கு ஒரு பதட்டமா இருக்கு தியேட்டர்ல. சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளவு போடுறான். கத்தியாவது. ஏன்னா தமிழ்நாட்டில் முதல் ரிவ்யூவராக இந்த படத்தை நான் தான் ரிவ்யூ பண்ணேன். இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போட்டேன். இங்க பாத்துட்டு முதல் நாள் நைட்டே பாத்துட்டு. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் காது கிளீன் பண்ண போயிருப்பாங்க, லேட் ஆயிருக்கும். நீங்க டக்குனு அளவுக்கு பாதிக்கப்பட்டத. ஆனா எனக்கு வந்து இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்ல, கொஞ்சம் தெலுங்குல தமிழ்ல இந்த மாதிரி ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கிற எல்லாருமே இப்ப கொஞ்சம் நாய்ஸ் பொல்யூஷனா பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. யாரு அதிகமா சவுண்ட் வைக்கிறாங்களோ அவங்கதான் நல்ல மியூசிக் டைரக்டர்னு ஏதாவது போட்டி நடக்குது. கோயம்புத்தூர்காரங்கனாலே குசும்பு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில சமீபத்துல கோயம்புத்தூர்காரங்க ஸ்கேம் பண்றதுல அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு பேட்டர்ன் ஓடிட்டு இருக்குது. அந்த வகையில கோயம்புத்தூர்காரங்களையே ஸ்கேம் பண்ண ஒரு குரூப் தான் அந்த நடந்த 800 ரூபாய்க்கு டின்னர் அப்படின்னு ஒரு பெரிய உணவு திருவிழா அப்படின்ற பேர்ல யாரோ ஒருத்தங்க நடத்தி ஊரே அதை பத்தி ஏகப்பட்ட டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்துச்சு. சாப்பாடு கோயில்ல புளியோதரை கொடுக்கறதா இருந்தாலே இந்த சைடிஷ் எல்லாம் வைக்கிற 4-5 தட்டு மாதிரி வைக்கிறாங்க. இது வந்து இந்த பஃபேக்கு எவ்வளவு காசு வாங்கினாங்க அப்படின்னு கேட்டா எவ்வளவு 1500 ரூபாய் பிளேட்டுக்கு. 800 ரூபாய். ரூபாய்க்கு இப்படி ஒரு தட்டுல அதுலயே ஒரு நம்பிக்கையோட அடிச்சு பிடிச்சு போறாங்கன்றத நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. பட் இப்படியே தொடர்ந்து ஏமாந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்ன பாஸ் பண்ணுவாங்க எல்லாரும். அந்த சொல்லுவாங்கல்ல, அவன் எப்படி இருந்தா அப்படின்னு கைப்புள்ள அப்படின்ற மாதிரி புதுசா ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. எங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஊர்லதான். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி. சோ இந்த வருஷத்தோட மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியல் மேட்டரே எனக்கு தெரிஞ்சு இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். லட்டு மாதிரி கண்டென்ட் கிடைக்குன்னு பார்த்தா லட்டே கண்டென்ட் கிடைச்சிருக்கு. இதை மறந்துருப்பாங்க நிறைய பேர். டிசம்பர் வந்ததுனால ஆகஸ்ட் மாசம் இந்த வருஷத்தோட மோஸ்ட் கான்ட்ரோவர்சி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்டர் தான். லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அபச்சாரம்னு கிடந்து உருண்டு பிறண்டு இந்தியாவே அல்லுலகப்பட்டு ஆந்திராவே வந்து சுத்தம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க. ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. நாங்கெல்லாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிடறதே இல்லை. ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால, அதனால இந்த சரி நம்மளும் சாப்பிடறது இல்லை, அவ்வளவுதான், என்ன பண்றது. ஆனா வந்து யூஸ்வலாவே நெய்ய வந்து அடல்ட்ரேட் பண்றது அப்படின்னா இப்ப ஒண்ணா ஒரு காம்போனன்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த மாட்டு கொழுப்பு வந்து காலங்காலமாவே நெய்யில ஒரு அடல்ட்ரேட்டா தான் இருந்திருக்கு.
நிறைய படத்துல கூட நம்ம இவர் சித்தார்த் மோந்து பார்த்தே ஃபுட் சேஃப்டி ஆபீசர்னு கண்டுபிடிப்பாரு அப்படின்னு அருவமா அந்த படத்துல கூட சொல்லியிருப்பாரு. சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்காரு, நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு, அப்ப மாட்டு கொடுப்பா அப்படின்னு. அந்த ஃபேக்டரியில ஒரு உண்மை இருக்கு. இத கலப்படம் பண்ணணும்னா இத வச்சு கலப்படம் பண்ணலான்ற கான்செப்ட்ல உண்மை இருக்கு. பட் அதுக்குள்ள நிறைய அரசியலை கலந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு அது நிறைய விஷயங்கள் நடந்தது. எவ்வளவு பெரிய கருத்தை சொல்லிக்கிறீங்க, நான் பேசுற கிரிஞ்சா உனக்கு. ஸோ அடுத்து இந்த வருஷத்தோட இன்னொரு பாப்புலரான ஒரு ஆள் யாருன்னா ஆண்டனி தான். கம்பேக் கொடுக்கணும்னா இப்படி கம்பேக் கொடுக்கணும். நம்ம லக்கி பாஸ்கர் ஆண்டனி. ஆனா எக்ஸ்பெக்டேஷன் ஆண்டனி, ரியாலிட்டி வந்து காந்தி பாபு தான். ஆக்சுவலா கவர்மெண்ட்டுக்கு ஆண்டனியே ஒரு காந்தி பாபு தான். கரெக்ட். ஆனா ஏதோ லக்கி பாஸ்கர் உண்மையா இருந்தாருன்றதுனால அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நல்லவர்களையோ அவன் டாக்ஸ் எதுவும் கட்டாம ஊருக்கே ஓடி போயிட்டான். அவ்வளவுதான். என்ன கூட சேர்ந்து ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாப்ல. நம்ம இப்ப என்ன ஆயிட்டோம், அந்த அளவுக்கு நெகட்டிவ் ஆயிட்டோம். ஏமாத்திடுவான்னு நினைச்சோம். அவர் கவர்மெண்ட்டை மட்டும் தான் ஏமாத்தாரு. அதனால அவர் நமக்கு நல்லவரா தெரிகிறாரு. அந்த அளவுக்கு நாம பிச்சிக்க ஆயிட்டோம். எப்பயாப்பட்ட ஒரு பாயிண்ட சுஜித் இன்னைக்கு இதுல வந்துட்டு, ஆண்டனி ஒன்னும் அவ்வளவு நல்லவே இல்லையா, ஆண்டனி லக்கி பாஸ்கருக்கு நல்லவையா அப்படின்ற விஷயத்த சொல்லி போட்டு உடைச்சிட்டாப்ல. சேர்ந்து நடக்க போறோம், இருட்டில் நடக்க விட்டுறாதீங்க சார். என்ன நம்புங்க சார். அடுத்த இந்த வருஷம் நடந்த இன்னொரு மிக முக்கியமான ஒரு மேட்ரு, வரிசையா புயல். அதுலயும் நியூஸ் சேனல்ஸ் கொண்டாட்டம். அதாவது செலிப்ரேஷன் வந்தா மக்களுக்கு கொண்டாட்டம் மாதிரி, புயல் வந்தா நியூஸ் சேனல்ஸ்க்கு, நம்ம ஊர் நியூஸ் சேனல்ஸ்க்கு கொண்டாட்டம் தான். மொத்தமா அள்ளி போட்டுட்டு, அதாவது நமக்கு தேவையே படாத விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த எனக்கு தெரிஞ்ச நியூஸ் சேனல்ல தான் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இத பத்தி நம்ம வந்து போன புயல் வந்தப்ப நீங்க இங்க இந்தியால இருந்தப்ப ஒரு கான்செப்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன். அதை இப்ப நான் வந்து எடுத்து பார்த்தேன். அதுல இருக்கு எதுவுமே மாறல. அது பாண்டிச்சேரி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது முதலில் கோவா பிளான் போட்டதாகவும் அந்த பிளானுக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸ்கள் வராத காரணத்தினால் இப்போது விரக்தியில் குடிப்பதற்காக பாண்டிச்சேரி போயிருப்பதாக தகவல் வந்திருக்கு. அப்படியேதான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜிஎம்க்கு ஒர்த்தான புயல் தான் இது அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்போம். அப்புறம் அது வந்து போன புயலும் வந்து பாண்டிச்சேரி தான் போச்சு போல, தமிழ்நாடு வேறன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்ப என்னன்னா சொன்னாங்கல்ல, சைக்காலஜிக்கலா நம்ம எல்லாருமே என்ன ஆயிட்டோம், எங்க ஆள் படம் 100 கோடி, எங்க ஆள் படம் இதுன்ற மாதிரி. உங்க ஊர்ல அவ்வளவு புயலா, உங்க ஊர்ல அவ்வளவு மழையா, எத்தனை பேர் செத்தாங்க, இந்த பாடி கவுண்ட்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப என்ன ஆயிப்போச்சு, இந்த பாடி கவுண்ட்ல கேட்டு எங்க ஊர்ல 15 பேர் ஆயிடுச்சுப்பா, எங்க ஊர்ல இவ்வளவு அடிச்சுட்டு போயிடுச்சுப்பான்னு இந்த காட்சி விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆக்கி விட்டாங்க. நம்மளே டிசப்பாயிண்ட் ஆறோம். என்ன சென்னையில தான் இருக்கோம், புயலே வரல, வெள்ளமே வரல, படகுல எல்லாம் வரல, தண்ணி தேங்கல. அப்படி ஆகி போச்சு. இப்ப இவன் ஏன்னா பிஜிஎம் போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க, அப்பப்போ பாக்குறோம். ஏதாவது நடக்கணும்ல, ஏன் நடக்க மாட்டேங்குது? இப்ப என்ன நம்ம ஊர் தப்பிச்சிருச்சு அந்த மாதிரி யோசிக்க வச்சிட்டாங்க. அருள் படத்துல பறவை முடியுமா பாடுகிற சூறாவளி காத்த போல சுழண்டு வராண்டி அங்க சுத்தி நிக்கிற இந்த பாடல் தானே? இந்த பாடல் அதேதான். ஆனா இந்த மேட்ரு வந்து கிட்டத்தட்ட சென்னைக்கு எல்லாருமே தயாராகி ரெடியா இருக்கிறப்ப பாலு வைடா போய் அடிச்சு பொழந்துருச்சு. திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி அவங்கெல்லாம் வாழ்க்கையிலே பார்த்திருக்க மாட்டாங்க. வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொட்டை மாடியில நீங்க ஜட்டி காய வச்சிருந்தா எடுத்துருங்க, பறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அடுத்த வருஷம் எங்க அட்டாக் ஆகும், எப்ப அட்டாக் ஆகும் தெரியாது. எல்லா ஏரியாலையும் கேமராமேனும் ரிப்போர்ட்டரும் போய் இருந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் எது தமிழ்நாட்டுக்கு எல்லா ஏரியாலையும் ஆளுங்க உட்காந்துருவாங்க. ஓ மை காட், எப்போ அப்படின்னு அவர் கேட்டது ஒரு பெரிய மீமா ஆயிருந்துச்சு. சூப்பர் கேட்டது. எனக்கு அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவர் எங்கேயோ வெளிநாட்டுல இருக்குது, வெளியூர்ல ஷூட்டிங்ல போய் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் மேபி அவர் காதுக்கு கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரியான பயங்கரமான ஒரு ஸ்டார்ஸா இருக்கிறவங்க ஓ மை காட் எப்போ அப்படின்னு கேட்கறது ஆச்சரியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது அவர் அரசியலுக்கு வருவதாக இருந்த பொழுதே கொள்கையை பற்றி கேட்கும் போது இதைவிட ஷாக்கிங்கான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. ஸோ இப்போ அரசியல்ல இருந்து ரிட்டையர்டும் ஆயிட்டாரு. ஸோ இப்போ அவர் வந்து சினிமாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதுன்ற மோட்ல இருக்கலாம். ஸோ இப்போ எனக்கு அது அவ்வளவு ஷாக்கிங்கா இல்லை. மேபி இப்போ அவர் முழு நேரம் அரசியல் இருக்காரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்காருன்னா நம்ம அதை வந்து பயங்கரமா கலாய்க்கலாம். பட் ஒரு வகையில நல்லதுன்னு தோணுது. சரி ஓகேப்பா, இவர் இதுல இல்ல அது வரைக்கும் சரி அப்படின்ட்டு. நிலச்சரிவுல இறந்திருக்காங்க. எப்போ? இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவர்கிட்ட போயிட்டு இத பத்தி எல்லாம் கேக்குறாங்க. ஆனா இந்த பாலம் அடிச்சுட்டு போச்சு, இவ்வளவு பேர் தண்ணி தேங்கி இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள்கிட்ட கேட்கல.
அது உண்மைதான். அடுத்த முக்கியமான மேட்ரு, பெரிய இன்சிடென்ட், விஜயோட அரசியல் என்ட்ரி. ஸோ எப்பன்னு விஜய் விக்கிரவாண்டி விசாலை அப்படின்ற இந்த மேட்ரு தான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? ஸோ அதுக்கு வந்த மீம்ஸ் அண்ட் டெஃபினட்டாக ஒரு பெரிய என்ட்ரி இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு எல்லாராலையும் கணிக்க முடியுது, எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது தெரியும். இந்த கலரை பூசுறது அந்த கலரை பூசுறதுன்னு என்னதான் நீங்க அந்த மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒண்ணு நடக்க போறது. நாங்க இப்பவும் சொல்றோம், எங்களோட இந்த டிவி கேக்கலாம் நாங்க டிசைட் பண்ணிருக்கிற இந்த கலரை தவிர வேற யாரும் எந்த கலரை அடிக்கவே முடியாது. அடுத்து இந்த வருஷத்தோட இன்னொரு முக்கியமான ஒரு ஹால் வந்து கண்டினியூஸா நியூஸ்ல இருந்தவர் ஆதவ் அர்ஜுன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவர் தான். இது வந்து ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி மாதிரி. அரசியல்ல இப்படி ஒரு 3 பேரு அப்படியே மாத்தி மாத்தி, விஜய் என்ன சொன்னாரு, விஜய் வந்து திருமாவளவன் அவர்களை பத்தி என்ன சொன்னாரு, இவர் அவரை பத்தி என்ன சொன்னாரு, இவரை தூக்குவாங்களா மாட்டாங்களா, இந்த சீரியல்ல எல்லாம் ஃபேஸ் ஆஃப் போடுவாங்க 3 இது. அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு பயங்கர பரபரப்பா இருந்தது. புதிய கருத்தியல் தலைவராக உருவெடுத்துக் கொண்டு இருக்கின்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் இப்பயும் அந்த ட்விஸ்ட் இருக்கு. அவரு ஆக்சுவலாவே நேரடியாக போய் சேர போறாரா இல்ல மறைமுகமா போய் சேர போறாரா, நிஜமாவே யாரு வாரிசு, அப்பா மூலமா வந்தாலும் வாரிசா, மாமனார் மூலமா வந்தாலும் வாரிசா, இல்ல அப்பா மூலமா நடிக்க வந்தாலும் வாரிசான்னு என்னென்ன கேள்வி, இதுவரைக்கும் கேட்காத கொள்கை கேள்விகள், பல குழப்பங்கள் எல்லாம் வந்து பேசுறாங்க. ஏதோ பேசுறாங்க. நல்லது. 2026 வரைக்கும் ஹெவி என்டர்டைன்மெண்ட் நமக்கு எல்லாம் இருக்குது. அது குறிப்பாக இதோ இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இவங்க எல்லாருக்கும் பயங்கர என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அடுத்ததாக இந்த வருஷத்தோட த மோஸ்ட் டாக்டு வேர்ட் அப்படின்னா இதோ இதுதான், இருங்கபாய். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சோ இருங்கபாய் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு தான் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு வேர்டா இந்த வருஷம் இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுஜித் நீ? ஆமா, இல்ல அந்த 2 வார்த்தை அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க, இருங்கபாய் அப்படின்னு இருந்தது. ஆக்சுவலா என் வாழ்க்கையில 2024 தான் இந்த 2 மொமெண்ட்டும் எக்ஸ்ட்ரீமா நடந்தது. ஒண்ணே இவ்வளவு நாள் லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணி இருங்குபாய் மொமெண்ட், அதான் ரிவர்ஸ்ல இருந்துச்சு, இருங்குபாய் மொமெண்ட் நினைச்சு. அப்புறமா இந்த கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைச்சது, ஓகே கான்ட்ராக்ட் போஸ்டிங்னாலும் கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைச்சது, நம்ம ஊர்ல அது எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் நடந்து இருங்கபாயிலே இருக்கோன்னு பார்த்தா கொஞ்சம் இருங்கபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து வாழ்க்கையிலேயே முறையா ஹாஸ்பிட்டலைஸ்லாம் ஆகி அதெல்லாம் வந்து இப்போ திருப்பி வந்து இருங்கபாய் மொமெண்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாருக்குமே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதனாலதான் ஏன்னா ஒரு மீம் வந்து ட்ரெண்ட் ஆகலாம், ஆனா அது அவங்களுக்கு எல்லாம் கனெக்ட் ஆனாதானே எல்லாருமே போட முடியும். எல்லாருக்கும் ஒரு ரோலர் கோஸ்டரா இந்த இயர் நடந்திருக்குன்னு. சோ இந்த இருங்கபாய் மொமெண்ட் உங்களுடைய இந்த வருஷத்தோட அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போக மொமெண்டா இல்ல இருங்கபாய் மொமெண்ட், ரெண்டுத்தையுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஒரு மீம்ஸ் 2024 ஒரு கண்டினியூஸா எல்லா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாதிரி போட்டோம். ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எந்தெந்த விஷயங்கள்லாம் நாங்கள் மிஸ் பண்ணோம் அப்படின்னு போடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா எலெக்ஷன் நடந்துச்சு, அதுல விஜய் வரப்போறேன் அப்படின்ற அவர் அனௌன்ஸ் பண்ணாரு. அதோட செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த வருஷம் ஏஐ ரொம்ப அதிகமாக, ஏஐ டார்ச்சர் ரொம்ப ஜாஸ்தியா வந்துருச்சு. ஏஐ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் விட்டுட்டு எதுக்கெல்லாம் தேவையே இல்லையோ அதுக்கு நம்ம ஆளுங்க ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா சூப்பரா யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் இப்படியே கையை விரிச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சி உமா கொடுக்குற மாதிரி எல்லாம் எடிட் வந்துடும். 2024 அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க, ஒன்னும் சிறப்பா முடிச்சு விட்டீங்க போகதா. 2025 இதே மாதிரிதான் இருக்க போகுதுன்றதுல எந்த டவுட்டும் எனக்கு இல்ல. இதோட எக்ஸ்ட்ரீமா மாற போகுது. நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இன்னும் நம்மள பயங்கர நெகட்டிவான ஆட்களா மாத்த போறாங்க. இன்ஸ்டாகிராம் நம்மள இன்னும் எல்லாரையுமே ரொம்ப ஆபாசமான ஆட்களா மாத்துறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதும் நல்லது. ஏன்னா அதுக்குள்ள போயிட்டா வெளியே வரவே முடியாது. சுஜித் இப்ப இன்ஸ்டாகிராம் பத்தி சொன்னதுனால நேத்து தான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இன்ஸ்டாகிராம் டாக்ஸிக் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத பத்தி ஒரு டீடைல்டான ஒரு அப்ரோச் வீடியோ இருக்குது. இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற முக்கியமான ஒரு 4 கேஸ் ஸ்டடி எடுத்து அந்த வீடியோல இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. லிங்க் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம்.